ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டீ டைமுக்கு சாப்பிட இந்த ஸ்பைசி மக்கானா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. மிதமான தீயில வச்சுட்டு மக்கானாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்கணும், நல்லா கிறிஸ்பி ஆயிடணுங்க. ஒரு மக்கானா எடுத்து கையில் நான் உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிடணும். இப்போ இந்த மக்கானாவை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே நெய்யில் 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மக்கானாவையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு கருக விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சூட்டோடு நம்ம கலந்து விடும்போது மக்கானால் நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாயிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி அண்டு டேஸ்டியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. 5 நிமிஷமே ரொம்ப அதிகம். டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.